காவல்துறை முன்னாள் அதிகாரி திரு சித்தண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். காவல்துறையினுடைய இந்த தொடர் என்கவுண்டர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஒன்று சுட்டு பிடிக்கிறாங்க, இல்லை என்கவுண்டர். இது ரவுடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன சார்? இல்ல அதை ஏதோ புதுசா ஏதோ வர்றவங்களெல்லாம் அந்த மாதிரி தப்புன்றவங்களை பிடிச்சி போலீஸ் கையை பிடிச்சி சுட்டு கொன்னு அதனால ரவுடிக்கு முடிக்கிற மாதிரியோ அல்லது பெரிய மெசேஜ் வர மாதிரி இல்ல. இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் ஒரு அவசியமான கம்பல்லிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். காவல்துறை துப்பாக்கி இப்ப வெளிநாட்டுலாம் பார்த்தோம்னா நம்ம போலீஸ் யூனிஃபார்ம்லயே பார்ட் ஆஃப் தி யூனிஃபார்ம் ரிவால்வர் வச்சிருப்பாங்க, ஏகப்பாடு வச்சிருப்பாங்க, லத்தி வச்சிருப்பாங்க, வாக்கி டாக்கி வச்சிருப்பாங்க, எல்லாமே இருக்கும். மூணு போலீஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்ல போலீஸுங்க. துப்பாக்கி காமிச்சு யாரையும் மிரட்டது இல்ல, அது லத்தி போட்டு எங்கேயும் அடிக்க போறது இல்லை, அப்படிலாம் பண்றதே இல்லை. ஆனாலும் கூட காவல்துறையினருக்கு சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்கள் பணத்தை பிரயோகிக்கலாம் அப்படின்னு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு 9 விதமான சந்தர்ப்பங்களில். அந்த சந்தர்ப்பங்கள்ல சில 3 சந்தர்ப்பங்களில் என்னன்னா, நீங்க அந்த எதிர்த்தரப்பினுடைய மரணத்தை விளைவிக்கும் அளவுக்கு தேவையானால் நீங்கள் பணத்தை பிரயோகிக்கலாம் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி இப்ப நீங்க இந்த லேட்டஸ்டா நடந்தக்கூடிய அந்த சேசிங்கராஜா அந்த என்கவுண்டர் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, என்கவுண்டர் அப்படிங்கிறது அவங்கள மோசமானவங்கள பிடிக்காதவங்கள அல்லது ரவுடியில ஒழிச்சு கட்டுறதுக்காக பிடிச்சு கொல்றது இல்ல. அது கொலை என்று சொல்ல முடியாது, கொல்வது சொல்ல முடியாது. அதாவது அப்படிப்பட்ட மோசமான அதாவது கிரிமினல் ரெக்கார்டு இந்த மோசமான 30 கேஸ் மேல பெண்டிங், மர்டர் கேஸ் பெண்டிங், கோர்ட்டுக்கு ஒழுங்கா போறதே இல்ல, வாரண்ட் பெண்டிங் அரசுல ரிமாண்ட் பண்ணா வெயில 3 மாசத்துல வந்துடும், அது அப்ஸ்காண்டிங், என்பிடபிள்யூ பெண்டிங். மறுபடியும் பொதுமக்களுக்கு ஒரு த்ரெட் இருக்கும் போது அவன் அரசு பண்ணி கொண்டு போய் வெப்பன் எல்லாம் போய் எடுக்கும் போய் சேர்க்கும் போது அவன் போலீஸ தாக்கும் பொழுது அது பொதுமக்களுக்கு ரைட் இருக்கு. ஒரு நபர் பொதுமக்களை தாக்கினா அப்படின்னா அந்த பொதுமக்களில் அந்த நபர் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக தற்காத்துக் கொள்வதற்காக ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படிங்கிற பவரை முன்னாடி இருந்த 100 ஐபிசி இப்ப 38 பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற அந்த சட்டப்பிரிவின் பிரகாரம் எதிர்த்தரப்புடைய உயிரை பறிக்கும் அளவுக்கு நீங்கள் உங்களுடைய தற்காப்பு உரிமையை பயன்படுத்தி உங்கள் உயிரை காத்துக் கொள்ளலாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த அக்யூஸ் மோசமான அக்யூஸ்ட் போய் விசாரணை பண்ணி அவன் எங்க வெப்பனை வச்சிருக்கான் அல்லது மத்த எல்லாம் போய் எங்க நீ காமி அதை எடுத்து சீஸ் பண்ணி கோர்ட்ல ஒப்படைக்கிறான்னு சொல்லும் போது அவன் அங்க கலர் துப்பாக்கியோ வேற ஏதாவது மறைச்சு அதை எடுத்து சுடும் போது இவங்க ஒரு செகண்ட் தப்பினாலும் இவங்களுக்கு மரணம் விளைவிக்கப்பட்டுவிடும் என்று இருக்கும் போது ஸ்ட்ரிக்ட் ஆக்ட் பண்ணி இவங்க சுட்டிருக்காங்க, அதுல இறந்துருக்காங்க, அவ்வளவுதான். அதோட கொலை செய்யற மாதிரி இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட உண்மையிலேயே துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்மையிலேயே இருந்ததா அல்லது போலீஸ் அத்துமீறலாக இருக்காங்கன்னா 176(1) அப்படிங்கிற ஒரு சிஆர்பிசி செக்ஷன் பிரகாரமும் இப்ப பாத்தீங்கன்னா 86 அந்த மாதிரி 186 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாலையும் செய்த செயல் சரிதானா அல்லது கூடுதலாக பயன்படுத்திட்டாங்க வேண்டி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு என்கொயரி பண்ணுவாங்க. அவங்கதான் என்கொயரி பண்ணுவாங்க, அவங்கதான் போஸ்ட்மார்ட்டம் ரெக்வெஸ்ட் தருவாங்க, 3 டாக்டர் பண்ணுவாங்க, வீடியோ எடுப்பாங்க, எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் அத்துமீறிருக்காங்க தேவையில்லாம சுட்டாங்க தெரிஞ்சுன்னா நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் என்று சொன்னால் எடுக்க மாட்டாங்க. ஆக இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நீதிமன்றமோ அல்ல உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ யாராவது இந்த மாதிரி நீங்க போலீஸ் அத்துமீறிருக்குன்னு சொல்லி சொல்றாங்களா? இல்ல. நீங்க பிரஸ்ல என்ன பண்றீங்க, என்கவுண்டர் போட்டு தட்டாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மை இவர் போன உடனே உண்மையிலேயே நீங்க பிரஸ்காரம் சரி பப்ளிக்கும் சரி நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஒரு பயம் இருக்கும், இனிமேல் எவனும் அந்த மாதிரி வரமாட்டான்னு சொல்லி. ஆனா அந்த பயத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி போலீஸ் சொல்றது கிடையாது. அப்படி பண்ணா அது கொலை என்று ஆகிவிடும். போலீஸ் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக சரியான முறையில் பயன்படுத்திக்கிறாங்க. இது ஆரம்ப கட்ட விசாரணையில் இருக்கிறது. இது தப்பா ரைட்டாங்கன்னு விசாரணை முடிவில் தான் தெரிய வரும். ஆனால் இது ஜஸ்டிஃபைடு தான். நன்றி திரு சித்தண்ணன், உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.